வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் முழு உரிமையாளரான துணை நிறுவனமான அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் இணைக்கப்பட்டது யூனியன் பிரதேசத்தில் ஒரு பெரிய அரசியல் சர்ச்சையை தூண்டியுள்ளது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டு செவ்வாயன்று தேசிய பங்குச் சந்தையில் வெளியிடப்பட்ட இந்த நிறுவனம் இன்னும் அதன் வணிக நடவடிக்கைகளை தொடங்கவில்லை. இருப்பினும் எதிர்க்கட்சிகள் ஏன் பிஜேபி அரசாங்கம் புதுச்சேரியின் மின்சாரத்துறையை தனியார்மயமாக்கி அதானி குழுமத்திடம் ஒப்படைத்ததாக குற்றம் சாட்டின. புதுச்சேரி உள்துறை மற்றும் மின்சார அமைச்சர் நமச்சிவாயம் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக நிராகரித்தார். மின்சாரத்துறை எந்த தனியார் நிறுவனத்திற்கும் மாற்றப்படவில்லை என்று வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக தவறான தகவல்களை பரப்புவதாகவும் அத்தகைய கையகப்படுத்தல் எதுவும் நடக்கவில்லை என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இந்த விவகாரம் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான வி. நாராயணசாமி, திமுகவை தலைவர் ஆர். சிவா, சிபிஐ மாநில செயலாளர் எம். சலீம், சிபிஎம், விசிகே மற்றும் எம்.டி.எம்.கே பிரதிநிதிகள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி தலைவர்களிடமிருந்து கடுமையான எதிர்வினைகளை பெற்றுள்ளது. இந்த பிரச்சினையை பற்றி விவாதிக்க அவர்கள் கூடி ஒரு முக்கியமான பொது பயன்பாட்டை விற்கும் முயற்சி என்று அவர்கள் கூறியது குறித்து கவலை தெரிவித்தனர். அரசாங்கம் தனது முழு பங்குகளையும் அதானி குழுமத்திற்கு விற்றதாக நாராயணசாமி குற்றம் சாட்டினார். மேலும் அமைச்சர் நமசிவாயம் உண்மையை மறைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர்கள் அமைச்சரவையை ராஜினாமா செய்ய கோரினர். செவ்வாய்க்கிழமை ராஜ் நிவாசை முற்றுகையிடும் போராட்ட பேரணியுடன் தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த தீர்மானித்தனர். இதற்கிடையில் சுயேச்சை எம்எல்ஏ நேரு மின்சாரத்துறையின் தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்கு வெளியே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அவர்களுடன் உள்ளூர்வாசிகளும் இணைந்தனர். அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய நமசிவாயம் 49% பங்குகளை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதற்கான முந்தைய முடிவு உண்மையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டது, ஆனால் பின்னர் நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டது என்று கூறினார். இறுதி நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கைகளின் முடிவை பொறுத்தது என்றும் புதிய தனியார்மயமாக்கல் முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.